A, B எனும் இரு ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியிலிருந்து தூரம் r இல் உள்ளன. அப்புள்ளியில் அளக்கப்படும் ஒளிச்செறிவு மட்டங்கள் முறையே 72 டெசிபல், 92 டெசிபல் ஆகும். அப்புள்ளியில் முதல் Aயின் ஒளிச்செறிவு I எனின் அப்புள்ளியில் முதல் Bயின் ஒளிச்செறிவு யாது? AB எனும் இரு ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியிலிருந்து தூரம் r இல் உள்ளன. இந்த புள்ளியை இங்கே x எடுத்துக்கொள்ளும். A, B தூரம் r இல் உள்ளன. அப்புள்ளியில் அளக்கப்படும் ஒளிச்செறிவு மட்டங்கள் முறையே 72 டெசிபல், 92 டெசிபல். அப்போ ஏக்கு இங்கே 72 டெசிபல், பிக்கு 92 டெசிபல். அப்புள்ளியில் முதல் ஏயின் ஒளிச்செறிவு I எனின், இந்த ஒளிச்செறிவு I எனின் பியோட ஒளிச்செறிவு என்னென்று கேட்குறாங்க. அது I சார்புள்ள கொடுத்தோம்னா சரி. உங்களுக்கு தெரியும் ஒளிச்செறிவு டெசிபல் சமன் 10 log 10 I/I0 அண்டு வரும். அப்போ ஏக்கு பார்த்தோம்னா டெசிபல் 72 10 log 10 I என்று வந்திருக்கிறாங்க I0. 10 கொண்டு போனால் 7 மடக்கு வடிவத்துக்கு மாற்றினா 10 வந்து இங்கே அடியாகும். அப்போ 10 I/I0 சமன் 10 எனவே I சமன் 10 தர I0 ஆக இருக்கும். அடுத்தது பிக்கு பி சார்பில் பார்த்தோம்னா 92 சமன் 10 log 10 I' என்று சொல்லுவோம். அதை I0 என்று வச்சோம்னா அதே மாதிரி 92 10 பிரித்தா 9 அது மடக்கு வடிவத்துலேருந்து சுட்டி வடிவத்துக்கு மாத்திரம்னா I'/I0 சமன் 10 I' சமன் 10 தர I0 ஆக இருக்கும். இது ஓராம் சமன்பாடு. ரெண்டாம் சமன்பாடு ஒன்றாம் சமன்பாடால் பிரித்தோம்னா I' சமன் 10 தர I0 கீழே 10 தர I0 வெட்டுப்பட இங்கே இது ரெண்டையும் பிரித்தா என்ன நடக்கும்? ஒரே அடியுடைய வழுக்கள் பிரிக்கப்படின் சுட்டிகள் கழிக்கப்படும். அப்போ 10 7 வரும். I'/I சமன் 10 100 என்று வரும். சமன் 100. எனவே I' சமன் 100 I என்று வரும். ஆன்சர் 5. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.